போலீஸ் அடிக்கலாமா? போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இப்ப நம்ம பரவலா எல்லாரும் பேசப்படுறது லாக்அப் டெத். அஜித் குமாரை அடிச்சு கொன்னுட்டாங்க, இது லாக்அப் டெத் அப்படிங்கிறோம். இப்ப சட்ட ரீதியா போலீஸ் இஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இப்ப போலீஸ் மாதிரியே பல இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்கு. சிபிஐ இஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஆனா இந்த ஏஜென்சி எல்லாம் அடிச்சு ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வர்றதில்லை. ஆனா போலீஸ் ஆஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மட்டும் அடிச்சு கொல்றாங்க, அது லாக்அப் டெத் ஆர் கஸ்டோடியல் டெத் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப சட்ட ரீதியா போலீஸ் ஆஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ரோல் என்ன? வாட் இஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, அந்த குற்றத்தை கோர்ட்டுக்கு போய் நிரூபிக்கிறதுக்கு இந்த ஏஜென்சி எல்லா எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுதான் இந்த ஏஜென்சியோடைய வேலை. அப்ப கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ்னா என்ன? அந்த குற்ற சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், சாட்சிகள் எல்லாத்தையும் சேகரிக்கிறதா இவங்களுக்கு வேலை. இந்த சேகரிக்கிறதுல இடியும் இந்த வேலை தான் பண்ணுது, சிபிஐ இந்த வேலை தான் பண்ணுது. ஆனா யாரையும் அடிக்கிறது இல்லை, ஆனா சேகரிக்கிறாங்க. ஆனா இந்த போலீஸ் மட்டும்தான் அடிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இவங்க போலீஸுக்கு சட்ட ரீதியா அடிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு நம்மளா ஒரு மாயை உலகத்துல இருக்கிறோம். ஆக்சுவலி அப்படி இல்லை. சோ இதை என்ஷூர் பண்ணாலே போதும், இந்த மாதிரியான லாக்அப் டெத்ல நடக்காது. சோ போலீஸுக்கு எந்த விதமான அடிக்கக்கூடிய அதிகாரம் சட்ட ரீதியாக கொடுக்கப்படல.